friends, welcome to my channel Learn with Vyas. இன்னைக்கு அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.7 ல இருக்கிற சம்ஸ் பார்க்கறோம். சோ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாமே ஸ்கொயர் ரூட் ஆஃப் a polynomial by factorization மெத்தட் டீல் பண்ணி இருக்கோம். அடுத்த எக்ஸசைஸ் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் polynomials by டிவிஷன் மெத்தட் இருக்கும். ஓகேங்களா? இது ஃபுல்லாமே factorization மெத்தட் தான். factorization ஒண்ணுல சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிடலாம். சோ இப்போ find the square root of the following rational expression கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். 400 by 100 into x power 4 y power 12 z power 16 divided by x power 8 y power 4 z power 4. ஓகேங்களா? சோ இப்போ இங்க சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இங்க 0 0 உங்களுக்கு கேன்சல் ஆயிடும். இப்போ x பவர் 4 வந்து ஃபுல்லா கேன்சல் பண்ணிட்டு இங்க x பவர் 4 போட்டுக்கலாம். சோ பவர்ஸ் இந்த மாதிரி x பவர் 4 டிவைட் பை x பவர் 8 இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி கேன்சல் பண்றதுன்னா இங்க 4 வந்து டோட்டலா இங்க மைனஸ் ஆகும். இங்க 4 டோட்டலா கேன்சல் பண்ணிடலாம். அந்த 4 மேல இருக்கிற 4 பவர்ஸ் வந்து இங்க மைனஸ் பண்றோம். அதாவது இது கீழ வரும்போது உங்களுக்கு மைனஸ் ஆகுது. சோ டோட்டலா 1 by x பவர் 4 கிடைக்கும். சோ பவர்ஸ் வந்து மேல கீழ டிவிஷன்ல இருக்கும்போது நம்ம சப்ட்ராக்ட் பண்றோம், மல்டிப்ளிகேஷன்ல இருக்கும்போது ஆட் பண்றோம். ஓகேங்களா? இது ஒரு சின்ன பேசிக்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்றேன். இப்போ y பவர் 4 கம்ப்ளீட்டா கேன்சல் ஆகும். இங்க 12 minus 4 ஆகும். 12 minus 4 ஆனா உங்களுக்கு y பவர் 8 கிடைக்கும். இது ஃபுல்லா கேன்சல் ஆகும். 16 minus 4 வந்து உங்களுக்கு 12 கிடைக்கும். சோ இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதலாம். 4 இருக்கு, 1 எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. into 1 by x power 4 இருக்கு, into மேல வந்து y power 8 இருக்கு, into z power 12 இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து 2. அதுக்கு அப்புறம் இங்க 1 by x power 4 இருக்கு. 1 by x power 4 க்கு ஸ்கொயர் ரூட் பண்ணா என்ன கிடைக்கும்? ஒரு பவர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x power 4 க்கு ஸ்கொயர் ரூட் பண்ணானா ஸ்கொயர் ரூட்னா என்ன? இட் இஸ் the whole power 1 by 2 தான் ஸ்கொயர் ரூட்னு சொல்றோம். ஓகேங்களா? whole power 1 by 2 தான் ஸ்கொயர் ரூட். சோ இப்போ இந்த 1 by 2 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதுல பாதி. சோ இந்த மாதிரி பவர்ஸ்ல இருக்கும்போது அதோட half வேல்யூ நம்ம எழுதிடலாம். எல்லாத்தையும் டிவைட் பை 2 பண்ணா நமக்கு ஸ்கொயர் ரூட் கிடைச்சிரும். ஓகேங்களா? சோ x by 1 power 4 x 1 by x power 4 க்கு ஸ்கொயர் ரூட் என்னன்னு பாத்தீங்கன்னா x power 2. இந்த 4 2 ஆல டிவைட் பண்றோம். அதே மாதிரி y power 8 ல 8 டிவைட் பை 2 போட்டா உங்களுக்கு y பவர் 4 கிடைக்கும். இங்க z பவர் 12 இருக்கு. 12 டிவைட் பை 2 வந்து உங்களுக்கு z பவர் 6 கிடைக்கும். சோ என்ன பவர்ஸ் இருக்கோ அதை டிவைட் பை 2 பண்றோம். ஏன்னா 1 by 2 தான் நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட். சோ நம்பர்ஸ் கூட உங்களுக்கு அதே தான் போடணும். 4 எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர்ல எழுதலாம். சோ 2 ஸ்கொயரை நம்ம 1 by 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். 1 by 2 பவர் போடுறோம் ஸ்கொயர் ரூட்னா. ஓகேங்களா? சோ இது 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயரை நம்ம இப்படியே எழுதலாம். சோ இந்த 1 by 2 பவர் வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ 2 2 கேன்சல் அவுட் ஆயிரும். 2 பவர் 1 கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? வேற ஒண்ணும் இல்ல. ஸ்கொயர் ரூட்ங்கிறது ஹோல் பவர் 1 by 2 தான். சோ நம்பர்ஸ்க்கு நம்ம ஈஸியா ஸ்கொயர் ரூட் நமக்கு தெரியும், அதனால நம்ம எழுதிறோம். இந்த மாதிரி பவர்ஸ் வரும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் இந்த கான்செப்ட் சொன்னேன். பவர்ஸ் இருக்கிற மேல பவர்ல இருக்கிறது எல்லாத்தையும் டிவைட் பை 2 பண்ணிருங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து எப்பவுமே நம்ம ஸ்கொயர் ரூட்டா வந்து நம்ம எப்பவுமே ஒரு பாசிட்டிவ், இந்த ரூட்டை வந்து நம்ம எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் ரூட்டா எடுக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு வேரியபிள்ஸ் வரும்போது இப்போ கான்ஸ்டன்ட்ஸ்ல நம்ம நம்பர் வரும்போது பிளஸ் ஆர் மைனஸ் 2 பிளஸ் ஆர் மைனஸ் 3 அப்படின்னு எல்லாம் போடுவோம். ஆனா வேரியஸ் வரும்போது வேரியபிள்ஸ்னு வரும்போது என்னதான் மைனஸ் இன்டு மைனஸ் வந்து உங்களுக்கு எப்படியோ பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். அதாவது இங்க மைனஸ் ரூட்டா இருந்தாலும் மைனஸ் இன்டு மைனஸ் 2 ரூட் மைனஸ் ரூட் பண்ணாலும் பாசிட்டிவ் தான் வரும். பாசிட்டிவ் ரூட் எடுத்தாலும் பாசிட்டிவ் தான் வரும். சோ இத ஃபர்தரா நம்ம எதுவுமே காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். பாலினாமியல்ஸ்ல காம்ப்ளிகேஷன் வேணாங்கிறதுக்காக நம்ம பேசிக்கலா இந்த வேரியபிளோட ரூட்ஸை வந்து நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கிறோம். சோ அதனால தான் மாடுலஸ் போட்டிருப்பாங்க உங்க புக்ல. சோ டோட்டலா உங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா 2 into மாடுலஸ் ஆஃப் y பவர் 4 z பவர் 6 டிவைடட் பை x பவர் 2 இப்படின்னு வந்திருக்கும். பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் நம்ம பாலினாமியல்ஸ்ல ரூட்டா கன்சிடர் பண்றோம்ங்கிறதுனால நம்ம மாடுலஸ் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஃபுல்லாவே ரூட்டை வந்து நம்ம பாசிட்டிவ் வேல்யூஸ் எடுக்கிறோம். நெகட்டிவ் வேல்யூஸ் எடுத்து ஃபர்தரா காம்ப்ளிகேட் பண்ண வேண்டிய தேவையில்லைங்கிறதுக்காக நம்ம பாசிட்டிவ் வேல்யூஸ் எடுக்கிறோம். ஓகேங்களா? செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். சோ இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனை நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். சோ மேலேயும் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு, இங்கேயும் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ரெண்டுத்தையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். சோ கீழே தனித்தனியா நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மேலே என்ன கொடுத்துருக்காங்க? நியூமரேட்டர்ல வந்து 7x ஸ்கொயர் 2 root 14x plus 2 னு கொடுத்துருக்காங்க. சோ மிடில் டர்ம் ஸ்பிளிட்டிங்ல 7 into 2 உங்களுக்கு 14 வரணும் இல்லையா? 14 வரணும். உங்களோட சம் வந்து 2 root 14 வரணும். சம் வந்து 2 root 14 வரணும். சோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் வொர்க் அவுட்னு பாத்தீங்கன்னா root 14 into root 14. சோ இது தெரிஞ்சுக்கோங்க. ரூட்டா ஒரு root 14 into root 14 போட்டீங்கன்னா உங்களுக்கு 14 வந்துரும்.
ஏன்னா உங்களுக்கு இங்க பாருங்க பவர்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணும்போது பவர் ஆட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரூட் 14 நம்ம எப்படி எழுதலாம், 14 பவர் 1/2 எழுதலாமா. ஸோ 14 பவர் 1/2 இன்டூ 14 பவர் 1/2. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு பவர்ஸ் ரெண்டும் ஆட் ஆகும். ஸோ ஹாஃப் பிளஸ் ஹாஃப் எவ்வளோ, ஹாஃப் பிளஸ் ஹாஃப் உங்களுக்கு 1 வந்துடும். ஸோ 14 பவர் ஹாஃப் பிளஸ் ஹாஃப் வரும். that is equal to 14 power 1. அதனால தான் root 14 into root 14 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 14 வரும். ஓகேங்களா. இப்போ 14 root 14 plus root 14 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 root 14 வரும். இல்லையா. ஆட் பண்ணா இது 1 root 14 இது 1 root 14 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு 2 root 14 வரும். சோ இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸும் இங்க கரெக்ட்டா உங்களுக்கு ஃபிட் ஆகுறதுனால நான் இப்போ இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸை இங்க ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஓகேங்களா. சோ 7x² plus root 14x plus root 14x plus 2 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்றோம். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன காமனா எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா root 7x நம்ம காமனா எடுக்கலாம். root 7x காமனா எடுத்தீங்கன்னா இங்க அகைன் தான் root 7 into root 7 வந்துரும். x into x x². ஓகேங்களா. எதனால root 7 எடுக்கறோம் தெரியுதா. root 7 into root 7 உங்களுக்கு அதே மாதிரி 7 வந்துரும். சோ x into x x² வந்துருச்சு. பிளஸ் இங்க வந்து root 14 இருக்கு. root 14 நம்ம எப்படி எழுதலாம் ஆக்சுவலா root 7 into 2 னு எழுதலாமா. சோ root 7 into 2 root 7 into root 2 னு எழுதலாம். சோ இங்க root 7 into root 2 x இருக்கு. இப்போ root 7 into root 2 இருக்கா. இது அதாவது root 14 நம்ம root 7 into root 2 னு எழுதலாம். அதுல இருந்து root 7x நம்ம காமனா எடுத்தாச்சு. அப்போ மீதி இருக்குது உங்களுக்கு root 2 மட்டும் தான். ஓகேங்களா. சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து போலாம். சோ இங்க என்ன காமனா எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா இங்க root 2 காமனா எடுக்கலாம். root 2 காமன் எடுத்தீங்கன்னா இதே மாதிரி தான் இங்க root 2 காமன் எடுத்தா இங்க உங்களுக்கு என்ன இருக்கும் root 7x இருக்கும் plus root 2 into root 2 வந்து உங்களுக்கு 2 கிடைச்சிரும். root 2 into root 2 கிடைச்சிரும். root 2 into root 7 வந்து உங்களுக்கு root 14 வரும். இல்லையா. root 14 x இங்க இருக்கு, x மல்டிப்ளை ஆகும். சோ பிராக்கெட் குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு ஈக்குவலா இருக்கு. சோ உங்களுக்கு தேவையான ஃபேக்டர்ஸ் என்ன root 7x plus root 2. So bracket குள்ள இருக்கிறது எழுதிடலாம் root 7x plus root 2. So வெளியிலயும் உங்களுக்கு root 7x plus root 2 இருக்கு. உள்ளேயும் உங்களுக்கு root 7x plus root 2 இருக்கு. So root 7x plus root 2 into root 7x plus root 2 வருது. So இது என்ன ஃபைனல் ஆன்சர் என்ன root 7x plus root 2 the whole square. So numerator நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. numerator எழுதிடலாம் root 7x plus root 2 the whole square. ஓகேவா. இப்போ டினாமினேட்டர் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணனும். ஓகேங்களா. சோ இப்போ டினாமினேட்டர் ஃபேக்டரைஸ் பண்ணனும். என்ன கொடுத்திருக்காங்க x² plus 1 by minus 1/2x plus 1/16. சோ LCM என்னவா எடுக்கலாம் பெரிய நம்பர் 16 2 ஆல 16 மல்டிப்ளை பண்ண முடியும். அதனால 16 நம்ம LCM எடுத்துக்கலாம். 16 LCM எடுத்தா இங்க டிவைட் பை 1 தான் இருக்கு. சோ இங்க 16 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணனும். 16x² minus இங்க 2 இருக்கு. 2 எத்தனை டைம்ஸ் வந்து 16 2 8 தான் 16. சோ இங்க 8x கிடைக்கும் plus 1 1/16 ஆல்ரெடி இருக்கனால. ஓகேங்களா. சோ இப்போ மேல இருக்கறத நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 16x² minus 8x plus 1 கொடுத்திருக்கு. சோ உங்களுக்கு ப்ராடக்ட் என்ன வரணும் plus 16 வரணும். சம் வந்து minus 8 வரணும். சோ என்ன வொர்க் அவுட் ஆகும் -4 minus into minus plus 4 into 4 16 வரும். -4 எடுத்தா உங்களுக்கு -8 வந்துரும். சோ 16x² minus 4x minus 4x plus 1 இருக்கு. இங்க இருந்து நீங்க 4x காமன் எடுத்தீங்கன்னா இங்க 4x minus 1 வரும். அதே மாதிரி இங்க -1 காமன் எடுத்தீங்கன்னா 4x minus 1 வரும். சோ -1 into 4x minus 4x minus into minus plus 1 into 1 1. சோ ஃபேக்டர்ஸ் பிராக்கெட் குள்ள இருக்கிறது வெளிய இருக்கிறது தனியா எழுதுங்க. சோ 4x minus 1 into 4x minus 1. சோ பிராக்கெட் குள்ள இருக்கிறது வெளிய இருக்கிறது எழுதியாச்சு. டோட்டலா உங்களுக்கு என்ன வருது 4x minus 1 the whole square வருது. சோ இங்க என்ன வரும் 4x minus 1 the whole square. சோ ரெண்டுமே whole square இருக்கனால நம்ம ரூட் கண்டுபிடிச்சா தனியா அது மட்டும் தான் வரும். சோ root 7x plus root 2 divided by 4x minus 1. சோ எப்பவுமே நம்ம பாசிட்டிவ் ரூட்ஸ் தான் இத கன்சிடர் பண்றதுனால இதுக்கு நம்ம மாடுலஸ் போட்டுக்கறோம். மாடுலஸ் போட்டா பாசிட்டிவ் ரூட்னு அர்த்தம். பாசிட்டிவ் அப்சல்யூட் வேல்யூ இட்ஸ் a பாசிட்டிவ் வேல்யூன்னு அர்த்தம். ஓகேங்களா. தேர்ட் சப்டிவிஷன் பாப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121/81 கொடுத்துட்டாங்க.
இங்க a plus b whole power 8 x plus 5 b minus c இருக்கு. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிடலாம் இங்கேயே. ஸோ என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் b minus c இருக்கு, இங்கேயும் b minus c இருக்கு. ஸோ இங்க b minus c பவர் 4 இருக்கு, இங்கேயும் ஒரு b minus c பவர் 4 இருக்கு. ஸோ இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா உங்களுக்கு இன்டூ பண்ணா உங்களுக்கு b minus c பவர் 8 வந்துடும். ஸோ இது நான் எழுதிடுறேன், இங்க கண்டினியூ பண்றேன். ஸோ 121 எதோட ஸ்கொயர் வந்து 11 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 121 கிடைக்கும். அதே மாதிரி 9 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 81 கிடைக்கும். இது வெளியே ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு a plus b the whole power 8 into a x plus y the whole power 8 into b minus c the whole power 8 இருக்கு. கீழ வந்து b minus c whole power 4 b minus c whole power 4 இருக்கு. சோ ரெண்டு பவர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், பவர்ஸ் ஆட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். சோ 4 plus 4 உங்களுக்கு என்ன வரும் 8 into a minus b whole power 12 வரும். ஓகேங்களா? சோ இப்போ b minus c power 8 b minus c power 8 உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். சோ மத்த இருக்கிற பவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு half ஆகும். சோ 11/9 into மாடுலஸ் ஆஃப் என்ன பாசிட்டிவ் வேல்யூ தான் நம்ம எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு மிச்சம் இருக்கிறது என்னன்னா a plus b whole power 8 இருக்கு. சோ ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது 8ல இருந்து பாதி 8/2 ஆகும். சோ a plus b whole power 4 வரும். அதே மாதிரி x plus y the whole power 8 இருக்கு, டிவைட் பை 2 பண்ணா 4 வந்துரும். அதாவது ஸ்கொயர் ரூட் பண்றோம் இல்லையா? கீழ a minus b the whole power 12 இருக்கு, 12ல பாதி வந்து 6. சோ இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேங்களா? சோ இந்த வீடியோல இருக்கிற சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சம்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோல போட்டுக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.